தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதிமுகல நடந்த அந்த பிரச்சனைகள், தொடர் பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்பாக துரை வைகோ வர்சஸ் மல்லை சத்யான்னு இருந்தது. இப்ப நேரடியாகவே வைகோ அவர்கள் இறங்கி மல்லை சத்யா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளே சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வருது? ஏன் இந்த மல்லை சத்யா ஒட்டி இவ்வளவு பிரச்சனைகள் வருது? 2009 இனத்துரோகம் செய்தது என்று அதே காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறேன். படுபாதகன் கருணாநிதினு அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு அதே உட்காந்து வேஷ்டி தொடச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்டாலினுக்குலாம் என்ன தெரியும் ஈழத்தை பத்தின்னு? இவ்வளவும் பண்ணிவிட்டு இந்த துரோகத்தை விட மல்லை சத்யா உங்களுக்கு என்ன பண்ணாரு? தமிழ் தேசியன்னு பேச்சு சில பேர் வந்துருவாங்க, குற்றாதிங்க நமக்குள்ள அடிச்சுக்கலாம், திராவிடம் அதிமுக திமுக நமக்குள்ள. அன்னைக்கே வைகோ செத்து போயிட்டார். அன்னைக்கே இந்த தமிழ்நாட்டு மக்கள் நேசித்து தலையில் வைத்து கொண்டாடிய அந்த கோபால்சாமி நாயுடு அன்னையோடு செத்து போயிட்டார். கருணாநிதி எப்படி வைகோ இருந்தா ஸ்டாலினுடைய அந்த உயர்வுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரோ, அதே மாதிரிதான் துரை வைகோவுடைய பதவிக்கு மல்லை சத்யாவால இடைஞ்சல் இருக்கு அப்படிங்கிற அதே விஷயத்தை தான் வைகோ செய்யறாரு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, வேற என்ன செய்யறாரு? நீங்க என்ன சொன்னீங்க? கருணாநிதி வாரிசு அரசியலுக்காக என்னை கட்சியிலிருந்து நீக்கினார். சுடுகாட்டுல உட்காந்து கத்தனையா இல்லையா? சுடுகாட்டு சாம்பல் மேல சத்தியம் பண்ணி இல்லையா? முன்னாள் மகனுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணாருன்னு இன்னைக்கு பேசணும் இல்ல? அதே வாரிசு அரசியல் இன்னைக்கு நீ எடுக்கிறிய, உனக்கு கொஞ்ச நாச்சும் ரோஷம் இருக்கும் இல்ல? கொஞ்சம் 31 வருஷம், 1-2 இல்லை, 31 வருஷம் உனக்காக கூடவே வலதுகரமா சுத்திக்கிட்டு இருந்த மனுஷனை சாதியின் பேரை சொல்லி தூக்கி போறேன்னு எல்லாம் என்ன மனுஷன் சொல்லுங்க? ஓரணியில் தமிழ்நாடு, தமிழக முதலமைச்சருடைய ஓரணியில் தமிழ்நாடு. ஓரணி எனக்கு ஊரணியின் குட்டையில தமிழ்நாடுன்ற மாதிரி கேட்டுச்சு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு முதலமைச்சருடைய, குறிப்பாக எங்க பார்த்தாலும் முதலமைச்சருடைய பேனர், அப்புறம் எங்க பார்த்தா திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக கொண்டு போறாங்க அவங்களுடைய தொண்டர்கள் கிரவுண்ட் லெவல்ல. இது உண்மையிலே அவங்களுக்கு எடுபடுமா? 4 லட்சம் கோடி வாங்கின ஸ்டாலின் என்ன பண்ணீங்க? ஓரணியில் இருக்கிற ஓரணியில நின்று நாங்க கேட்கறோம், இந்த 4 லட்சம் கோடிக்கு நீ கணக்கு சொல்லிட்டு வாயா வீட்டுக்கு தெருவுக்கு வரணும் நின்னா, தொடப்பத்தையும் முறத்தையும் எடுத்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மற்ற ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நிதி இல்லைன்னு சொல்ல வரீங்க. அப்பா சமாதிக்கு மட்டும் நிதி வந்துச்சு உடனே கட்டிடுவீங்க. அது நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே 4 கணக்காக இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வேக வேகமாக முடியுது தமிழ்நாட்டில். புரியல எப்படி? திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் மக்களுக்கு ஒரு மாய காய்ச்சிட்டு மறைமுகமாக கூட்டணி நீங்கள் கை கோத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பேருக்கு அதிமுகன்னு வச்சுக்கிட்டு திமுகவே ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் பாடுபடுறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். மதிமுகல நடந்த அந்த பிரச்சனைகள், தொடர் பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்பாக துரை வைகோ வர்சஸ் மல்லை சத்யான்னு இருந்தது. இப்ப நேரடியாகவே வைகோ அவர்கள் இறங்கி மல்லை சத்யா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளே சொல்லியிருக்கிறார். மல்லை சத்யா இதுக்கு முன்பாக ஒரு காணொலியில பேசும்போது வைகோவுடைய உயிரை நான் கிட்டத்தட்ட 3 முறை காப்பாற்றி இருக்கிறேன், ஒரு வாட்டி கடல்லன்னு சொல்லிட்டு நிறைய கதை. ஸோ அதுக்கு இவரும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு வாட்டி பண்ணா ஆனா அந்த மாதிரி பண்ணல, பிளஸ் ஒரு சதி இருக்கு அப்படின்னு வைகோ அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வருது? ஏன் இந்த மல்லை சத்யா ஒட்டி இவ்வளவு பிரச்சனைகள் வருது? இல்லை, அது திராவிடத்தில் அது தொட்டு தொடரும் ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். மல்லை சத்யா அவங்க விஷயம் அப்படின்னு பார்க்கறதில்ல. எப்படி ஈவேரா அவர்கிட்ட நாயக்கர்கிட்ட இருந்து அண்ணாதுரை வெளியே வந்தாரோ, அப்போ அண்ணாதுரையை பற்றி பெரியார் என்னென்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியும். என் படுக்கரையில் ஒருத்தன் குள்ளே இருந்தான், நான் பார்த்தேன், குள்ளமாக ஓடுறான் என் படுக்கரையில் இருந்துன்னு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணதெல்லாம் நடந்தது. இப்போ சொல்லி தான் அன்றைக்கி அண்ணாதுரையை கொச்சப்படுத்தினார் பெரியார். பிறகு அதே அண்ணாதுரைக்கிட்டேருந்து கருணாநிதி வராரு. கருணாநிதி எம்ஜிஆர் என்ன சொல்லி என்னென்னலாம் பேசி வெளியே அனுப்பிச்சார்ன்றதை நீங்கள் பார்க்கணும். அதே கருணாநிதிக்கிட்டேருந்து வைக்க போகும்போது தன்னுடைய தளபதியாக ஒரு மெய்காப்பாளனாக அன்றைக்கி துக்ளக் அப்படி தான் கார்ட்டூன் போட்டிருந்தது. மெய்காப்பாளன் மீது ஒரு கொலைப்பழி சுமத்தி வெளியேற்றுறார் கருணாநிதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவரை விட நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர் யாரும் இல்லை வைகோவை விட கருணாநிதிக்கு. ஆனால் என்ன காரணம் அப்படின்னாக்க, அன்றைக்கி என்னென்னா தன்னுடைய மகன் அரசியலுக்கு வைகோ 92 பார்த்திங்கன்னா வைகோ ஈழத்துக்கு போயிட்டு வருவார். அன்றைக்கி ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்தது. தேர்தலுக்கு முன்பாக அந்த மே 21 பாம் பிளாஸ்ட் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு சுமூகமான முடிவுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஒரு டீம் போய் விசாரிச்சுட்டு வாங்க, தகவல் சொல்லுங்கள், சுமூகமான ஒரு முடிவுக்குள்ளே வரலாம் அப்படின்றப்ப நெடுமாறன் இப்போ ஒரு புத்தகம் போட்டிருந்தார், நான் படித்து முடித்தேன். அப்போ நெடுமாறனுக்கு ஆசை என்னதுன்னா அங்கே போயிட்டு வர்றதா இருந்தது. அதுக்குள்ளே
வைகோ அங்கே போயிட்டார் எங்களுக்கே தெரியாமன்னு ஒரு பதிவு பண்ணிக்கிறார் அந்த புத்தகத்தில். ம். அப்படி போயிட்டு வந்தோன்னே ஒரு பெரிய ஹீரோயிசம் வருது. வைகோ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து இன்றைக்கி சீமான் பின்னாடி திறந்து போகிற மாதிரி எங்கே பார்த்தாலும் அது கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். அது கருணாநிதிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. அவர் ஒரு நோக்கத்தோடு அந்த கட்சியை வளர்த்து கொண்டுட்டு வராரு. மகன் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ இது விட்டோம்னா சிக்கலாகுமே அப்படின்றதுக்காக தான் அன்றைக்கி சுப்பிரமணி சாமி கூட முரசொலி மாறன் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இதை பற்றி விவரிக்கிறாரு திருச்சி வேலுசாமியுடைய தூக்கு கயிற்று நிஜம் ராஜீவ் கொலைன்ற அவர் எழுதின புத்தகத்தில் அப்போவே சொல்லியிருப்பார். அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காக வேண்டி முரசொலி மாறன் என்னெல்லாம் டெல்லியில் பண்ணார் அப்போ அப்படின்றலாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அப்போ அவருக்கு நிறைய வேலைகள் செய்து, குறிப்பாக சுப்பிரமணிய சாமி கருணாநிதிக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, இது யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுக்கிற அந்த சம்பவத்தில் தான் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருந்தாலும் அவன் புத்தியை காமிச்சியா சாதி புத்தின்னு இவர் கேட்டார் சுப்பிரமணிய சாமி. இவ்வளோ காலமும் எல்லா உதவியும் இந்த ஆளுக்கு செய்து நிற்கிறப்ப நம்ம வந்து தெரியல, இன்றைக்கி ஏன் அப்படி பண்ணிட்டுன்னு கேட்டோன்னே ஜெயலலிதாவும் தானும் ஒரு சாதி, அந்த சாதி பற்றில் என்ன கேட்குறியான்னு கேட்டான்னு இந்த ஆள்லாம் மனுஷனா அப்படின்றதான் எதிர்க்க ஆரம்பித்தார்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்தார் சுப்பிரமணிய சாமி, அதை நினச்சிக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, மாறனும் சுப்பிரமணிய சாமியும் டெல்லியில் பேசிட்டு கலந்துட்டு இதுக்கு ஏன்னா ஒரு முடிவு கொட்டணும், வைகோ எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்றப்ப தான் ஐபியில் அங்கே அவங்க சொல்லி அங்கே ஒரு சதி திட்டம் செய்து சுப்பிரமணிய சாமி மூலமாக அங்கேருந்து ஒரு கடிதம் உள்துறைக்கு வருது. புரியுதில்ல, அங்கே பாதுகாப்புத்துறை செக்ரட்டரிட்டு இங்கே உள்துறைக்கு கருணாநிதிக்கு புலிகள் மூலமாக வைகோ வழியாக ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த கடிதத்தை வச்ச உடனே தன்னுடைய கட்சி மேக்கப்பா ஒரு உண்மையான தளபதியாக இருக்கிறப்ப நீ கூப்பிட்டு என்னப்பா வா மேலே அந்த மாதிரி வந்திருக்குது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். செய்தியாளர்கிட்ட சொல்கிறார் இப்படி கடிதம் வந்திருக்கிறது அப்படின்னு. பதிலுக்கு வைகோ நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் எந்த காலத்தில், என்னுடைய இது இப்படி தான் சொல்கிறாரு. சொன்ன பிறகு தூக்கி வெளியில் போட்டார். அந்த புத்தி தொடர்ந்து வருது அவங்கக்கிட்ட. அதை தான் இன்றைக்கி வந்து வைகோ மல்லை சத்யாவுக்கு இவர் என்னவோ பெரிய மேதகு தலைவர் மாதிரியும் அவர் மாத்தையா மாதிரி சொல்கிறார். மாத்தையாவுக்கு தலைவருக்கு மாத்தையா செய்த துரோகத்தை போல அப்படின்னு வேறு மீட்டிங்கில் பேசுறது நான் கேட்டேன். அது எவ்வளோ கேவலமானது. நீ எங்கே தலைவர் எங்கே, நீ முழுக்க முழுக்க துரோகத்தின் மறு உருவமாகவே இருக்கிற, நீ யாரையும் விசுவாசமாக நம்பலை. உன்னை நம்பி வந்த பெரும் தளபதிகள்லாம் இருந்தாங்க, செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தகம், இன்னும் ராயபுரம் ஏழுமலை, இப்படி பெரும் ஜாம்பாவனுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ரெண்டாக பிரியுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க திமுகவிலேருந்து. பாண்டிபத்தியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு, தேனாம்பேட்டை வரைக்கும் நெருங்குது கூட்டம். அறிவாலயத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ஜெயலலிதா தான் உண்மையிலே கருணாநிதியை காப்பாற்றினார். 2000 போலீஸ் அறிவாலயை சுற்றி நிறுத்தினாங்க. இல்லைன்னா நேராக உள்ளே நுழைஞ்சி கொடி ஏற்றிட்டு மதிமுக அறிவாலயம் எங்களுது தான் சிவில் டிஸ்ட்ரிபியூட் கேஸாக இன்ன வரைக்கும் நடந்திருக்கும். இப்படிலாம் நடந்தது. அவ்வளோ எழுச்சி இவருக்கு வந்திருந்தது. அந்த அந்த அதை போல் இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரியான ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு போய் நீ கடைசியாக வந்து கருணாநிதி காலிலேயே வச்சுட்டார். 2009 இனத்துரோகம் செய்ததுன்ற அதே காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறார். படுபாதகன் கருணாநிதினு அன்றைக்கி பேசிட்டு இன்றைக்கி அதே உட்காந்துன்னு வேஷ்டியை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கெல்லாம் என்ன தெரியும் ஈழத்தை பற்றின்னு. இவ்வளவும் பண்ணிவிட்டு இந்த துரோகத்தை விட மல்லை சத்யா அவங்களுக்கு என்ன பண்ணார். அவர் எந்த காலகட்டத்தில் நீ வந்து உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளியில் வந்து தன் மகன் காப்பாற்றணும், மகனுக்கு மல்லை சத்யா இடையூறாக இருக்கிறாரு, வெளியில் அனுப்பணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டுன்னா அவர்கிட்ட நான் காலையில் பேசினேன். எனக்கு அவருக்கும் அவ்வளோ பழக்கமே கிடையாது. காலையில் பேசணுன்னு சொல்கிறாரு, எனக்கு ஒரு கப்பு விஷத்தை கொடுத்து இது குடிச்சது மல்லை சத்யானா அவர் வீட்டிலே சந்தோஷமாக குடித்து விட்டு படுத்துருந்துருப்பா தான் மல்லை சத்யா. ஒரு காலமும் நான் துரோகம் பண்ணுறவங்கலாம் கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் ஒரு ஒத்த பைசா அவர்கிட்ட நான் வாங்கி பழிச்சதில்லை, அரசியல் பண்ணதில்லை. என் பணத்தை போட்டு தான் நான் இது வரைக்கும் பண்ணிட்டுருக்கிறேன். வெளிநாடுகளுக்கு அழைப்பு வருது, நான் போகிறேன். அங்கே வந்து இவரை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ கிளிப் உட்பெல்லாம் நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். அங்கே கொடுக்குற பொருளை வந்து இங்கே நினைவு பரிசு எந்த பொருள் கொடுத்தாலும் நேராக கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறேன் அவர்கிட்ட. இப்போ வரைக்கும் நான் அதை தான் செய்திருக்கிறேன். சொல்லிட்டு தான் நான் போயிருக்கிறேன். தமிழ் சங்கம் கூப்பிடுறது, தமிழ்னு பேசுகிற இந்த வைகோவுக்கு ஏன் தமிழ் சங்கம் கூப்பிட்டுது நான் கலந்துக்கிட்டது இவருக்கு இவ்வளோ கசப்பாக இருக்குது இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ நீ என்ன ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அதை உன்னை மீறி அப்பப்போ உண்மை வெளியே வந்தது. அந்த துரோகம் இருக்குல்ல உங்களுக்கு, மகாபாரதத்தில் வந்து சகுனியா, ராமாயணத்தில் கூனியா, ரெண்டும் கலந்த ஒரு கலவை எப்படி இருக்கும் அப்படின்ற முகமாக நீ இருக்கிறீங்களா வைகோ அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அந்த இடத்துல நீ உன்னை நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தனை நீ வேணாம் என் கட்சிக்கு என் மகனுக்கு நீ தடையாக இருக்க, கட்சி விட்டு வெளியே போனால் நான் போயிருப்பேனேன்னு சொல்கிறாரு அவர். நீ என்ன சொல்ல வரீங்க? உடனே மாத்தையை ஒப்போண்டு சரி நீ என்ன பிரபாகரனா மேதகு தலைவராக நீ அந்தளவுக்கு இல்லை. அதில் ஒரு கால் ஒரு 10 ஒரு 5 இல்லை 1% யோக்கியதை உங்ககிட்ட இருக்குதா? அதை வந்து சொல்கிறார் அவர். அதுவும் இல்லாமல் மல்லை சத்யா 31 தொடங்கினதுலேருந்தே இருக்கிறார். பல முறை காப்பாற்றினாரா இல்லையா அது வேறு விஷயம்.
தொடங்கிடுறதுக்கு இன்ன வரைக்கும் அவர் இன்னும் தன்னுடைய சாதி சமூகத்தை பேரை எந்த பேரில் அவர் அறிமுகமானதில்லை. அங்கே அப்படி ஒரு அரசியலும் நடந்ததில்லை. இவர் கூட இருந்தவங்கெல்லாம் வந்து எங்கெங்கே போயிட்டு வந்துட்டாங்க. அவர் இது வரைக்கும் இல்லை, துணை பொதுச் செயலாளர் தான் கொடுத்து வச்சுருக்கிறாரு வைகோ. அவ்வளோதான். கரெக்டாக ஏன் இங்கே இந்த தலித் இருந்ததுக்காக நான் அப்படி நடத்தலை? நான் வந்து இவர் அப்படி வச்சிருக்கிறேன், இந்த தலித் அப்படி வச்சிருக்கேன், என் வீட்டில் வேலை செய்ய எனக்கு உதவியாளரை 40 வருஷம் தலித்தது என்ன இந்த புத்தி? அது இல்லை, ஒரு முறை கருணாநிதி அவர்கள் மீது கூட அந்த குற்றச்சாட்டை சொன்னார். அது திராவிடத்தோட புத்தி. நான் தான் சொன்னேன், ஈவேரா இவங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல, இவங்க சரியாக படிச்சுக்கலன்னு சொல்ல வரேன். புரியுதுல உங்களுக்கு? படிடான்னு இவங்ககிட்ட தான் சொன்னார் பெரியார், வேறு யாருக்கும் சொல்கிறேன். முதல்ல படித்து திருந்துங்கடான்னு. இவங்க திருந்தலை இன்ன வரைக்கும். எதுக்கு எடுத்தாலும் உடனே சாதி ஏன் வருது? இது கருணாநிதியும் அதான் சொல்கிறாரு, நீங்களும் அதான் சொல்கிறீங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் இப்போ திமுக, ஸ்டாலின், ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாங்க? அந்த புத்தி அந்த திராவிடத்துக்குள்ளே இருக்கல, அது ரத்தம் சம்மந்தப்பட்ட இது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தயாநிதி மாறன் இருக்குன்னு சொன்னார் தலைமைச் செயலகத்தில் போயிட்டு, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள்னா உனக்கு இலக்காரமா உனக்கு அப்படி கேள்வி வருதா இல்லையா? ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார்? இதே தான் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார். அப்புறம் கேட்டால் என் வீட்டில் டிரைவரே எனக்கெல்லாம் A to Z அவர் தான், நாங்கள் அப்படி வச்சோம், நாங்கள் அப்படிலாம் இல்லை. அதாவது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது மீறி வெடிச்சிருது வினோத்து. புரியல? சாதிய புத்தி நீங்கள் 1000 பெரியாரை தோல் மேலே வச்சுருந்தாலும் வைகோ மனசில் இருக்கக்கூடிய அந்த சாதிய வெறி சிந்தனையை மாற்றவே முடியாது. புரியுதுல? அப்புறம் ஒன்று நீ இது வரைக்கும் தமிழின தலைவன் சொன்னதுக்கு நீ நாய்க்கர் என்ன தலைவன் எல்லாம் போட்டிருக்கணும். நாயுடுன்னு தானே ஒன்று இது வரைக்கும் சொல்லியிருக்கணும். வை கோபால்சாமி நாயுடுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் நீ மட்டும் தமிழனாக இருக்கிற மல்லை சத்யா தலித்தா வரணுன்ற? நீ அவரை தலித்தா பார்த்தீங்கன்னா உன்னை நாயுடாலாம் நாங்கள் பார்த்துருக்கணும். ஆனால் தமிழ் தலைவராக தானே உன்னை பார்த்துட்ருக்குறோம். நீயே வந்து எப்போ சொல்கிற உன்னை மீறி வெளி வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி எனக்கு பேசும்போது வந்துட்டு தமிழ் தேசியன்னு பேச்சு சில பேர் வந்துடுவாங்க, விட்டுறாதீங்க, நமக்குள்ளே அடிச்சுக்கலாம், திராவிடம் அதிமுக திமுக நமக்குள்ள. அன்றைக்கே வைகோ செத்து போயிட்டார். அன்றைக்கே இந்த தமிழ்நாட்டு மக்கள் நேசித்து தலையில் வைத்து கொண்டாடிய அந்த வை கோபால்சாமி நாயுடு அன்னையோடு செத்து போயிட்டார். அதுக்கு பிறகு வை கோபால்சாமி நாயுடு பேர் தான் இன்ன வரைக்கும் அரசியல் ஓடிட்டுருக்குது. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் அரசியல் பேசிட்டு தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாருன்றது காமிச்சிட்டிங்கல்ல. நாங்கள் யாருன்னா பேசணுமா? இங்கே யாருன்னா கேட்டாங்களா? அதுபோல் மல்லை சத்யாவை போய் இன்றைக்கி இந்த தலித் அரசியலுக்குள்ளே ஏன் அவர் இருக்கிற? எப்பயாவது ஒரு தலித்துன்னு தன்னை சொல்லிக்கிட்டாரா? உனக்கு வலதுகரமாக இருந்துக்கிட்டு உன்னை எல்லாமே பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருந்தவர் உங்கள்கிட்ட நான் காசு வாங்கி குழப்பம் நடத்தினார். அவர் நான் இத்தனை லட்சம் கொடுத்து உனக்கு அரசியல் பண்ண வச்சேன்னு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்களா? அவர் சொத்தை விற்று அவருடைய பெரிய வசதியான ஃபேமிலி தெரியல உங்களுக்கு அவர் யாருன்னு. ரட்டமலை சீனிவாசன் ஐயத்து சப்பண்டியுடைய உறவினர் வழிமுறை. அவருடைய சொத்தை விற்று அவருடைய இதை போட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் போய் நீ இந்த சாதி பேரை சொல்லிட்டு கொடுத்துறியாது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாரு. இதை விட என்ன உனக்கு அசிங்கம்? உன் கையால் ஒரு கப்பு விஷத்தை கொடுத்து குடிச்சிட்டு படுத்துக்கோ மல்லை சத்யானா, நான் அந்த இடத்துல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக படுத்துக்கிட்டு என் தலைவனுக்காக நான் இறந்து போயிருப்பேன். அதான் நான் செய்திருக்கிற வேலை. ஆனால் அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய காலம் வந்து வைகோவை மன்னிக்காதுன்றார். இல்லை, இதில் என்னன்னா கருணாநிதி எப்படி வந்து வைகோ இருந்தால் ஸ்டாலினுடைய அந்த உயர்வுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரோ, அதே மாதிரி தான் துரை வைகோவுடைய பதவிக்கு வந்து மல்லை சத்யாவால் இடைஞ்சல் இருக்கு அப்படிங்கிற அதே விஷயத்தை தான் வைகோ செய்கிறாரு நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், வேற என்ன செய்கிறாரு? நீங்கள் என்ன சொன்னீங்க? கருணாநிதி வாரிசு அரசியலுக்காக என்னை கட்சியிலேருந்து நீக்கினார். சுடுகாட்டில் உட்காந்து கத்தனையா இல்லையா? சுடுகாட்டு சாம்பல் மேலே சத்தியம் பண்ணி இல்லையா? நீ இந்த கருணாநிதியும் இந்த கட்சியையும் வேரோடும் வேரோடி மண்ணோடும் அழிப்பதற்கு தான் வைகோ வந்திருக்கிறான். வீழ்த்தாமல் விட மாட்டேன், இந்த சாம்பல் மீது சத்தியம் பண்ணார். சத்தியத்துக்கு சத்தியம் பண்ணார், வசனம் பேசலை, சத்தியம் பண்ணார் இந்த மனுஷன். இவருக்காக உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல. அந்த சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒப்பாரி வச்சு அழுது ஐயோ கருணாநிதி செய்த பாதகன் இப்படிலாம் பண்ணிட்டாரு இப்படிலாம் பேசணும் இல்லை. முன்னாள் மகனுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணாருன்னு இன்னைக்கு பேசணும் இல்லை. அதே வாரிசு அரசியல் இன்னைக்கு நீ எடுக்கிறிய உனக்கு கொஞ்ச நாச்சும் ரோஷம் இருக்குதுல்ல. இல்லை, அதான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னார். அப்போ வைகோ என்னென்னா பேசினார் அப்படின்னா, எங்கள் மதிமுக தொண்டர்கள் மீது திமுக காரன் கை பட்டுச்சு அப்படின்னா திமுக காரனுடைய மனைவிகள் எல்லாமே வந்து வெள்ளை புடவை கட்ட வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு பேசினவர். பயங்கரமான வசனம்லாம் பேசினார், சும்மா இல்லை. புரியுதில்ல? திமுக மேலே கை வச்சாக்கா வெள்ளை புடவை கட்டுனுன்றது தான் செருப்படி வாங்கினார். கருணாநிதி ஹாஸ்பிட்டலில் பார்க்க போயிட்டு செருப்பால் அடித்த காரணம்லாம் அந்த மாதிரி பேசுனதுக்காக தான் அடித்தாங்க. பின்னாடி அவங்க பதிலுக்கு செஞ்சுட்டாங்க. நீ வசனம் பேசுனதோடு நிறுத்திக்கிட்ட. எப்படி ஈழ மண்ணுக்கு ஒரு வசனம் பேசி இந்த மண்ணில் ஒரு இளைய தலைமுறை வந்த எல்லாமே அந்த 90களில் வந்த அத்தனை பேரும் நீ காயடிச்சியோ, அதே போல் தான் பின்னாடியும் நடத்தின. நீ எந்த காலத்துலையும் யோக்கியமாக நடந்துக்கல. நீ வெள்ளை புடவை கட்டுவான்னு சொல்லிட்டு நீ போய் வேட்டி கறியை தொடச்சின்னு உட்காந்துட்டப்பவே செத்து போயிட்டார் வைகோ. பழைய வைக்க புரியுதில்ல உங்களுக்கு? அன்னைக்கு பச்சையாக சொல்லணுன்னாக்கா இது அயோக்கியத்தனம்னார். கருணாநிதி பண்ணது ஒரு அயோக்கியத்தனம். தன்னுடைய மகன் அரசியலுக்காக வேண்டி
என்னை துச்சமென தூக்கி போட்டு விட்டான்னு கொதிச்சிங்க. அந்த வலி வேதனையெல்லாம் சொன்னீங்களே, இன்றைக்கி அடுத்தவனுக்கு அந்த வலி இருக்கும்ல. உன்னுடைய மகன் எங்கே இருந்து இத்தனை வருஷமாக எங்கே இருந்தார் மகன்? கட்சியில் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரா? ஸ்டாலினாவது ஓரளவுக்கு சொல்லலாம், 1000 இருந்தாலும் ஏதோ ஒரு அரசியல் அவர்கிட்ட கொடுத்து இளைஞர் பதவின்னு கொடுத்து நீ வந்து அவரையும் கூட வந்து ட்ராவல் பண்ண வச்சு மேயரும் வந்தாலும் எடுத்துன்னு கொடுக்காம படிப்படியாக கொடுத்து வச்சுன்னு ஆளாக்குனார். இப்போ அவர் தந்தை இல்லாத காலகட்டத்தில் அவரே இன்னும் அரசியல் பண்ணி தான் முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. நீங்கள் டுபாக்கோ சிகரெட்டு ஏஜென்ட் எடுத்துன்னு தொழில் பார்த்துருந்த நபரை டக்குன்னு கொண்டு வந்துட்டு எம்பி ஆக்கிட்டோன்னா உனக்கு இத்தனை வருஷமாக வச்சுன்னு உனக்காக வீடு போஸ்ட் ஓட்டுன்னு கொடி பிடிச்சின்னு கோஷம் போட்டுக்கின்னு இரவலும் பகலையும் நெந்து நூலானவன் ரோட்டில் நிற்கிறோம். அவன் புள்ள மட்டும் எம்பி ஆகி டெல்லிக்கு போனோன்னா என்ன அரசியல்? கேள்வி வருமா வராது? அந்த கேள்வி உள்ளே இருக்குது எல்லாருக்கும். அதனால தான் அன்றைக்கி வந்து ஆத்தூரில் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் ஏஞ்சி போனோம். வெறுப்பில் இதில் தான் ஏஞ்சி போகிறோம். அந்த ஒரு பேச்சு கட்டிட்டு இப்படி இருக்கிறதான்னு ஏஞ்சி போக ஆரம்பிச்சதே தான். சொந்த கட்சிக்குள்ளார நீ டக்குன்னு தலித் அரசியல் சொல்கிற எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லு. நீ மட்டும் தமிழன் தலைவன், மற்றவங்களாம் சாதி, அவன் வன்னியே, அவன் வந்து தலித்து, இப்படியே பேசிக்கிட்டு இருப்பியா? உன்னை நாயுடு தலைவர்னு என்னைக்குன்னா பார்த்தோமா? ஏன் அந்த வார்த்தையை நீ சொல்கிற? அந்த வார்த்தை எவ்வளோ ஐயோக்கியத்தனம் அது. அவர் எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் நான் தலித்துன்னு அரசியல் பண்ணியிருக்கிறாரா? இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அவர் தலித்துன்றது அந்த வார்த்தையை பத்திரிக்கையாளர் கேட்டாலும் நீ என்ன சொல்லியிருக்கணும்? அவரை அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல, என்னுடைய வலதுகரமாக என்னோடய தோழனாக பார்த்தேன், இன்றைக்கி சரியில்லை அரசியல் முரண்பாடுன்னு பேசியிருக்கலாம்ல. ஏன் அந்த துணிச்சல் உங்ககிட்ட டக்குன்னு ஒரு சாதியை இது போட்டு வெளியில் அனுப்புறீ? எப்படி அனுப்புகிறேன்? அதுதான் கேட்குறேன். இந்த மண்ணில் கருணாநிதி வந்தாக்கா தமிழின தலைவர், வைகோ வந்தால் தமிழின தலைவர், ராமதாஸ் வந்தால் வன்னியர் தலைவர், திருமாவளவன் வந்தால் தலித் தலைவர், சீமான் வந்தால் நாடாருக்கு தலைவர். சாதி முத்திர குத்துற அந்த அரசியல் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன் திராவிடத்துக்கு. அதுக்கு தான் இந்த மண்ணுக்கு கேடு இந்த திராவிடம். இந்த மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கிறது இல்லை. திராவிடத்தின் பின்னாடி ஓடிட்டு இருக்கிற அந்த தமிழ் மக்கள் இனிமேலாவது உணர்ந்துக்கணும். பிற சாதி மக்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா பிற சாதி மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்குது. தெலுங்கு உள்ளிட்ட கன்னடம் பேசுகிற, மலையாளம் பேசுகிற பிற மொழியினருக்கு கூட இவர்கள் துரோகம் செய்தவர்களாக தான் இருக்கிறாங்க. யாருக்குமே அந்த குடும்பம் வந்து கொழிக்கணும். அந்த குடும்பத்தை சார்ந்து 2ஆம் கட்ட தலைவராக இருக்கணும், கொழிக்கணும். அதுதான் இவங்க அரசியல். அதுதான் இப்போ வைகோவும் ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு தடை வந்து பெரிய தடைகள். நாளைக்கு இப்போ அடுத்து சீட்டு பேரம் பேசணும் 20. இதில் நீங்கள் வந்து மல்லை சத்யாவுக்கு பதில் சொல்லணும் இல்லை. அதுக்கு முன்னாடி வெளியேற்றிட்டோம்னா எவ்வளோ பெரிய உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு, சொல்லிட்டு தான் வர்றாரு. அங்கேருந்து வந்த உடனே அங்கே கொடுக்குற நினைவு பரிசெல்லாம் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கிறாரு. அங்கே பேசும்போது உங்களை பற்றி பேசி வாழ்த்திட்டு, முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றி பேசி, ஸ்டாலின் அவர்களை பற்றி வாசித்துட்டு வாழ்த்தி பேசிட்டு இவர்களுடைய இதோடு நான் வாழ்த்துக்களோடு வந்திருக்கிறேன் உங்களுக்கு பேச அப்படின்னு தான் பேசுகிறார் லண்டனில். தமிழ் மக்கள் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி. அங்கே ஒரு 150 ஏக்கரை தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் வாங்கி சொந்தமாக ஒரு இதை வந்து நிறைவு இதை தொடங்கி இருக்கிறாங்க. அதற்கு அழைக்கப்பட்ட போது அங்கே தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி பேசுகிறார். இதில் என்ன தமிழரை பற்றி நீங்கள் தானே பேசிட்டு இருக்கிறீங்க, தமிழனை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, தமிழ்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? தமிழ் சங்கத்தில் மல்லை சத்யா பங்கெடுத்துல உனக்கு என்ன சுலுக்கு வந்துச்சு சொல்லுங்கள். இதில் சொல்லணும் இல்லை. நீங்கள் யார் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நஞ்சு வெளியே வந்துடுச்சா இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன். மகாபாரதத்தில் வந்த சகுனியும் ராமாயணத்தை வந்த கூனியும் சேர்ந்த கலவை தான் இவர். அவ்வளோ நஞ்சு உடம்புல இருக்குதுன்ற நான் இப்படி சொல்கிறதுக்காக நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. உனக்கு அன்றைக்கி இருந்த வலி 93 நவம்பர் 11 உன்னை தூக்கி வெளியே போட்டப்போ அந்த வலி வேதனையில் நீ கதறல. இதை போலத்தான நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கிற துரோகம் இன்ன வரைக்கும் உனக்கு உறுத்தலைன்னு நீங்களாம் என்ன மனுஷன்? கொஞ்சம் 31 வருஷம், 1-2 இல்லை, 31 வருஷம் உனக்காக கூடவே வலதுகரமாக சுற்றிக்கிட்டு இருந்த மனுஷனை சாதியின் பேரை சொல்லி தூக்கி போகிறேன்னு எல்லாம் என்ன மனுஷன் சொல்லுங்கள்? அதுக்கு தான் சொன்னேன், இந்த ரெண்டும் கலந்த கலவையினுடைய ஒரு பிறவி தான் அந்த மனிதர் அப்படின்னு. இவர் வந்து மேதகு தலைவர் மாதிரியும் அவர் ஏதோ மாத்தையா மாதிரியும் மாற்றி சொல்லிட்டார். இவர் மாத்தையா வகையரா, புரியுதில்லை உங்களுக்கு? அவர் மேதகுவாக தான் இருக்கிறார். மல்லை சத்யா மேதகுவாக இருக்கிறார். இங்கே மாறி சொல்கிறார். இவர் மாத்தையாவாக இருந்து வேலை செஞ்சதே வைகோ தான். நீ அதுக்கு தான் அந்த கேடர் தான், நீ அதுக்கு தான் லாகினி. 1000 வீரர்களை நான் பார்த்தேன். 1000 இந்தியா ஐபிகே போனப்போ அங்கே போயிட்டு வந்தார்ல, மீறி வந்தார். 1000 வீரர்களை நான் எதிர்கொண்டு துப்பாக்கி முனையில் என்னை கொண்டு வந்த போது அப்படி வீரெல்லாம் பேசுகிறாரு. திடீர்னு வந்துட்டு ஆமக்கறி பூனைக்கறி சாட்டம்லாம் இன்றைக்கி பேசுகிறான்னு எதுக்கு இந்த அரசியல் நீ பேசுகிற? ஏற்கனவே நடு ரோட்டில் பேசி ஒப்பாரி வச்சு தான் அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. இப்போ திரும்ப எதுக்கு சீமான் அந்த இடத்துல இருக்குது? இதுக்கும் சீமானுக்கு என்ன பிரச்சனை? சீமான் சதி செய்து கட்சி யாருன்னா கட்சி எதுக்கு எடுத்தாலும் மதிமுகவுக்கு எதிராக சதி செய்கிறார். மதிமுகவுக்கு எதிராக சதி செய்கிற ஒரே ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அந்த வைகோ மட்டும்தான். வேறு யாருமே இல்லை. வேறு யாருன்னா சதி செஞ்சுருக்காங்க இன்ன வரைக்கும்? உனக்கு நீயே தான் சூனியை வச்சுட்டுக்கிற, உனக்கு நீயே தான் சதி பண்ணிட்டு கேட்டால் மதிமுக வளர விடாமல் தடுக்கிறாங்க. யார் தடுக்குது? தனியாக போன நீ திரும்ப ஒன்றா சேர்ந்த. மதுவை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த வைகோ பாதம் அவதாரம் எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியில் நடந்து வந்துட்டு முடிகிறப்ப ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு பாதி பேர் காலி ஆகிட்டான்.
சிக் இப்படி ஒரு ஜென்மம் அந்த மனுஷங்கிட்ட வந்து சேரணுமான்னு போயிட்டு அவங்க கூட வந்தவங்களாம். கருணாநிதி அழகாக பார்த்து திரும்ப எடுத்துக்கிட்டார். அத்தனை பேரையும் அரவணைச்சிக்கிட்டார். அவங்க கூட அந்த நிறைய கேடர்ஸ் திரும்ப அங்கே போனாங்க. அப்புறம் வந்து இந்த கருணாநிதியை வேரோடு மண்ணோடு அசைக்கணும், ஆட்டணும், நான் பிடிங்கி போட்டுருன்னு சொன்ன உடனே ஒன்றும் இல்லை, சிறையில் வச்சுட்டு இருந்தாங்க ஜெயலலிதா தூக்கி பொடாவில். வெளியே வரும்போது அவர் தான் உங்களை அழைச்சிக்கிட்டு வர்றாரு கருணாநிதி, கை கோத்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்குன்னு பாதி பேர் மீதி இருந்தவனு போயிட்டான். ஆக இந்த மதிமுக வளர்ச்சிக்கு மிக பெரும் சகுனியாக இருந்தது வைகோ தான், வேறு யாருமே இல்லை. தொண்டன் எல்லாம் சரியாக இருந்தால் நம்பி போன கேடர்ஸ் சத்தியத்துக்கும் சரியாக இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த கட்சிக்கு துரோகம் பண்ண ஒரே ஒரு பிறவி யாராக இருப்பாங்கன்னா அது மதிமுக தான். ஆனால் சொல்லக்கூடிய உரிமை எங்களை போன்ற, ஏன்னா அன்றைக்கி நாங்கள் அவருடைய பின்பற்றாளர்களாக பின்னாடி போய்கிட்டு இருந்தோம். புரியுதுல உங்களுக்கு? இவர் தேவை, இந்த அரசுக்கு தேவை, இந்த அரசியல் தேவை, ஒரு தமிழர்கள் பற்றோடு நிற்கிறாரு அப்படின்னு. இன்றைக்கி அந்த வைகோ அங்கே வந்து நிற்கிறாருன்னா தமிழ்ச்சங்கத்தில் கலந்துக்கிட்டு உனக்கு நோகுது வலிக்குதுன்னு சொல்லி கத்துறதில்ல. அப்போவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் யார், எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு. என்ன நீங்கள் வந்து கேட்டால் இவர் கூட கூடி நின்றாரு, எங்கள் கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறவங்க கூடிட்டு இருக்கிறாரு. நீ இவ்வளவும் பேசினவன், ஐ அக்யூஸ்டு யூன்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்குக்கு எதிராக நான் பேசினேன், நெஞ்சை தட்டிட்டேன், சோனியா காந்தியை பார்த்து நான் நேரடியாக கேள்வி கேட்டேன் அப்படிலாம் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி சொன்ன வைகோ திரும்ப சோனியா காந்தி கூட கை கூட்டணுங்க கூட்டணி நிற்கிறப்ப வெக்கமாக இல்லை? அதை விட துரோகம் மல்லை சத்யா செய்துட்டாரா சொல்லுங்கள்? கட்சியிலேருந்து போனவங்க கூட இன்றைக்கி ஒன்றா இருக்கிறோம் நீங்கள் நானும், நாளைக்கு வெளியில் போனால் என்ன வினோத்துன்னு உங்கள்கிட்ட கேட்க தான் போகிறோம். இது ஒரு நாகரிகம் தானே. வாப்பா டீ சாப்பிடலாம், கடைசியெல்லாம் போகிற வழியில் வண்டியில் பேசிட்டு போகலாம், நடக்கிறது யதார்த்தம் தானே. நீங்கள் செய்யாத துரோகமாக சொல்லுங்கள்? வைகோ செய்யாத துரோகமாக? இனப்படுகொலை செய்ததுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த கருணாநிதினு மேடைக்கு மேலே பேசிட்டு திரும்ப உட்காந்து கூட்டணி சேர்ந்தா அதை விட துரோகமா? அதை யாருன்னா சொன்னாங்களா? இந்த மனுஷன் இப்படி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான், மதிமுக எல்லாம் குமரிட்டு தானே அவங்க பின்னாடி வந்தானுங்க தலைவன்றதால. அந்த ஒரு நன்றி விசுவாசமாவது உனக்கு இருந்திருக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிங்கிறோம், ஆனாலும் கூட நம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள போய் நம்ம துரோகின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்க வேணாமா? எப்படி நீங்களாம் வந்து இறுதி கட்டத்தில் நாளை நினச்சி பார்க்க மாட்டீங்க? இறுதி நாட்களை உன்னுடைய நாட்களை நினச்சி பார்க்க மாட்டீங்க? கடந்து வந்த பாதையில் ஒரு தூய்மை இல்லாத பாதையில் வந்திருக்கிறோம். நம்ம ஒரு துரோகங்கள் மட்டுமே முதுகில் சுமந்து பயணிச்சிருக்கிறோம். ஒருத்தனுக்கு ஒரு நன்மையை நம்ம செஞ்சதில்லைன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஒரு எண்ணம் தூண்டாதா சொல்லுங்கள்? அதுவும் உங்கள் ரத்தத்திலே கிடையாது. நான் அந்த சமூகத்தை சொல்லலை, எவ்வளோ பெரிய புனிதர்கள்லாம் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, அந்த மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட இருக்காங்க. இந்த மனிதர்களை சொல்கிற இந்த மாதிரி இந்த திராவிடத்துக்குள்ளே ஊறி போன அந்த பரம்பரை வருது இல்லை, அதை மட்டும்தான் நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும். உண்மையிலே அந்த மொழி பேசக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நிறைய தியாகம் பண்ண மக்கள்லாம் இருக்காங்க. தெலுங்கு மொழி பேசுகிறதுல இன்றைக்கி வேலுசாமி இருக்கிறாரு, அவருடைய தியாகத்தில் நீ ஒரு பகுதிக்கு வருவியா? உன்னை மாதிரி மட்டும் வேஷ்டியை மாற்றி மாற்றி மடித்து கட்டினா அவர் போயிருந்தாருன்னா இன்றைக்கி உன்னோட 10 மந்திரி பதவியாக அனுபவி செஞ்சுருப்பார் வேலுசாமி. வேட்டியை மட்டும் திருப்பி கட்டி நின்றார்னா, புரியுதில்ல? நாக்கை மட்டும் மாற்றி பேசியிருந்தார்னா அவரும் இந்த மொழியை பேசக்கூடியவர் தான், புரியுதில்ல? நாக்கை திருப்பி பேசிக்கிட்டு மடித்து பேசிக்கிட்டு என்ன 420 மாதிரி பேசிக்கிட்டு அவர் மட்டும் இருந்தாருன்னா இன்றைக்கி 10 வைகோவோட மேலே இருந்திருப்பார். நீங்கள் ஒரு வைகோ தான், 10 வைகோவுக்கு மேலே அவர் அரசியல் இருந்திருக்கும். அதே இனத்தில் அதே மொழியில் தமிழர் படை என்ற பேரை வச்சுக்கிட்டு கட்டமைப்பு இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்காக உள்ளே வந்து மாட்டி 31 வருஷம் ஜெயிலில் இருந்த இராப்பூர் ரவிச்சந்திரனுடைய தியாகத்துக்கு நீங்கள் கால் பங்கு கூட போட மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய ஓமந்தூர் ராமசாமி செய்யாத பெரிய விஷயமா இங்கே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அந்த மொழியினர்லாம் நம்ம வந்து பாராட்டுறோம். ஆனால் இவரை போல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் அந்த இனத்துக்கு ஒரு கேடுன்ற உங்களை போன்ற நபர்கள் அந்த மாதிரி இனத்துக்கு ஒரு கேடு சாக்காடாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க சாதியை பற்றி பேசி ஒரு நபரை, இது பெரிய பாவம் இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கள். அதனால் இவருடைய அரசியல் என்னன்னா, அது பெரியார்கிட்டேருந்து கருணாநிதிக்கிட்டேருந்து திரும்ப எம்ஜிஆருக்கு பண்ணிவிட்டு திரும்ப வைகோவுக்கு பண்ணிவிட்டு அதை புத்தி இங்கே இவர்கிட்ட வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, அது அங்கே ஊருந்து அப்படி தானே இருக்கும். என்ன ஓரணியில் தமிழ்நாடு, தமிழக முதலமைச்சருடைய ஓரணியில் தமிழ்நாடு. ஓரணி எனக்கு ஓரணியின் குட்டையில் தமிழ்நாடுன்ற மாதிரி கேட்டுச்சு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு முதலமைச்சருடைய, குறிப்பாக எங்கே பார்த்தாலும் முதலமைச்சருடைய பேனரு, அப்புறம் எங்கே பார்த்தா திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் கிரவுண்ட் லெவலில் இந்த மகளிர் உரிமை தொகை பெறாதவருக்கு கொடுக்கறது உள்ளிட்ட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஒரு ஹை ரேஞ்சாக கொண்டு போகிறது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலே அவங்களுக்கு எடுபடுமா? இல்லை, உங்கள் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள், போக போக மக்கள் அங்கங்கே பொன்முடியை வந்து சேத்த வரி அடித்தாங்களா, அந்த நிலம் கட்டாயம் வரப்போகுது. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன நீ வந்து இந்த 1000 ரூபா கொடுத்துட்டான் 1000 ரூபா கொடுத்துட்டுன்னு போயிட்டுருக்கீங்களே, இந்த மக்களுக்கு ஒன்று புரியணும். 4,38,000 கோடி 2021 இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிற கடன் சுமார்னு நான் நினைக்கிறேன். 4 லட்சம் தாண்டிடுச்சு.
ஆனால் உங்களுக்கு 67 இருந்துட்டு 2001 வரைக்குமே மொத்த தமிழ்நாட்டினுடைய கடன் இது வரைக்குமே வெறும் 4,18,000 கோடி என்ன சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 4 வருஷத்தில் மட்டுமே இவ்வளோ கடன் 4,30,10,000 வச்சு 4,10,000 கோடி அப்படின்னா எவ்வளோ பணம் நீ கடனாக வாங்கியிருக்கிற. இந்த கடனுக்கு நான் வரியும் வட்டியுமா என் வீட்டு வரியை 2 முறை ஏற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மின் கட்டணத்தை ஏற்றிட்டீங்க, உச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இருக்கிற எல்லா வரியும் ஏற்றிருக்கிறீங்க. இவ்வளோ பணமும் நம்ம கட்டணும். இந்த மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு நம்ம கொடுத்துட்டு இந்த பிள்ளை நம்ம பிட்பாக்கெட் வழி எவ்வளோ சுருட்டிகிட்டு இருக்கிறான்னு தெரியணுமாலே இந்த மக்களுக்கு. இவ்வளோ கடனுக்கு நம்ம இல்லை, நம்ம வரி பணத்தில் எல்லாம் அடைக்கணும். இப்போ அதை வாங்கினீங்க 4 லட்சம் கடன் என்ன ஆக்கப்பூர்வமாக திட்டம் செஞ்சுருக்கிறாரு. 4 லட்சம் வேலை தமிழ்நாட்டுக்குள்ளே காலியாக இருக்குது. 2021 இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி போராடிட்டு இருந்தோன்னே நாங்கள் வந்தால் காலி பணியிடங்களை நிரப்புவோன்னு சொல்லியிருந்தீங்க. வந்த பிறகு இது வரைக்கும் நீங்கள் வெறும் 50,000 பேர் தான் இந்த 4 வருஷத்தில் நிரப்பியிருக்கீங்க. நல்லா கவனிச்சிக்கங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆனவங்களும் திரும்ப இந்த 4 வருஷத்தில் 75,000 பேர் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அதுலேயே 25,000 இடத்த நீங்கள் நிரப்பாமல் விட்டு வச்சுருக்கீங்க. ஏற்கனவே ஒரு 3.5 லட்சம் பேர் காலி பணியிடம் இருக்குது. கேட்டால் நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை என்ற ஓய்வு பெற்றவருடைய பலனை திருப்பி கொடுக்கணும். அந்த ஓய்வூதியம் பெனிஃபிட் எதுவுமே இன்ன வரைக்கும் கொடுக்கல. காசு இல்லைன்னு சொல்ல வரீங்க. மற்ற ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நிதி இல்லைன்னு சொல்ல வரீங்க. அப்பா சமாதிக்கு மட்டும் நிதி வந்துச்சு உடனே கட்டிடுவீங்க. அதுவும் நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே 4 கணக்காக இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வேகமாக முடியுது தமிழ்நாட்டில். புரியல எப்படி? கருணாநிதி சமாதி வேகமாக முடியுது. கருணாநிதி நூற்றாண்டு பேரில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது வேகமாக முடிஞ்சு உடனே திறப்புழா பண்ணுறீங்க. மற்ற ஸ்கீமில் எப்படி எவ்வளோ காலகட்டமாக இழுத்துக்கிட்டு இருக்குது. கிளாம்பாக்கம் கருணாநிதி நூற்றாண்டு பேர் அதான் அப்பா பேரில் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. மதுரையில் தொடங்கி தமிழ்நாடு முழுக்க வேகமாக முடித்து கொண்டு வந்துடும். மற்றதுக்கெல்லாம் நிதி இல்லைன்றீங்க. எப்படி? இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். டாஸ்மாக் மூலமாக 50,000 கோடி. இந்த 50,000 கோடியை எடுத்துக்கிட்டு நம்ம பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்துன்னு ஓட்டு கேட்க போகிறேன். எனக்கு வேலை கொடுன்னு கேட்டு பதிலுக்கு வருவாங்களா மாட்டாங்களா? என்னுடைய பென்ஷன் தொகையை கொடுறான்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் ரோட்டில் நிற்பாங்களா மாட்டாங்க. இப்போ நிற்க தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு அரசு ஊழியர்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரைனிங் டாக்டரை போட்டு வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் நிரந்தரமான மருத்துவர்கள் கிடையாது. மருத்துவர்கள் உண்மையிலேயே உயிரை கொடுத்து வேலை செஞ்சேன். நான் நேரடியாக பார்த்தேன். சமீபத்தில் திருவண்ணாமலையில் என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ அங்கேயே நான் தங்கிட்டு இருந்தப்போ பார்த்தேன். உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இடத்த நிரப்பாமல் பேரம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு போட்ட ஒப்பந்த அடிப்படையில் அதுவும் உங்கள் தங்கச்சி வழியில் யாருன்னா ஒரு நிறுவனம் இருந்தாக்கா அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துறது, அவங்க எடுத்து அப்புறமா அரசு ஊழியர்களாக போகிறது. ஏன் நீங்கள் நேரடியாக அரசு எடுத்துக்க வேண்டியதானே? ஒரு ஏஜென்ட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏஜென்ட்டுக்கு இவங்க பணம் கொடுப்பாங்களாம். அதில் சில பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு ஏஜென்ட் அந்த ஒப்பந்த தொழிலாளர் காசு கொடுக்குமா? இது ஒரு தொழிலாக உங்களுக்கு? மக்கள் வரி பணத்தை எப்படிலாம் சுரண்டுறாங்கன்னு இப்போ மக்களை நோக்கி போயிட்டு இருக்கிறாரில்ல ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்க தொடங்குவாங்க. லட்சக்கணக்கான இல்லை அவன் வேலையை கொடுத்தா அவன் வீட்டை வேலையை பார்த்துருக்கும். நீ 1000 ரூபா பிச்சையை போடுற? சொல்லுங்கள். வந்ததுலேருந்து 21 வந்ததுலேருந்து சென்னை மாநகரத்தில் இருக்கிறீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். 100 அடி ரோடு எங்கேயாவது ஒழுங்காக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தோன்றாங்க மூடுறாங்க. ஏன்னா துட்டு அவ்வளோ துட்டு எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ வாங்கின கடன் இருக்குல்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க. வள்ளூர் கோட்டத்தை சீரமைக்கிறது, ராஜாஜி ஆலை சீரமைக்கிறது, இங்கே சீரமைக்கிறது, ரோட்டை போடுறது, திரும்ப கொத்துறது, திரும்ப போடுறது, எதாவது செய்திருக்கிறப்ப தானே வேலை நடக்க மாதிரி காசு எடுக்க முடியும். பர்சன்டேஜ் இந்த பணத்துக்கான மக்கள் கேள்வி கேட்கணும். 4 லட்சம் கோடி வாங்கின ஸ்டாலின் என்ன பண்ணீங்க? இது கேட்கணும். எல்லாம் கரெக்டு. நீ வர வீட்டுக்கு வர தெருவாக வர உறுப்பினரை சேர்க்கணுன்றீங்க. ஓரணியில் நின்று நாங்கள் கேட்குறோம். இந்த 4 லட்சம் கோடிக்கு நீ கணக்கை சொல்லிட்டு வாயா வீட்டுக்கு தெருவுக்கு வரணும் நின்னா தொடப்பத்தையும் முறத்தையும் எடுத்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிற்கிற காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. நீ மக்களை ரொம்ப காலத்துக்கு எனக்கு வாங்கின கடன் உனக்கு எனக்கு இல்லை. நீ வாங்கிட்ட பர்சன்டேஜ் வாங்கிட்டு நீ வசதியாக உட்காந்துக்க. நான் உழைக்கிறதுல வரி கட்டிக்கிட்டு இருக்கணும். இந்த வரி பணத்தை எடுத்து நீ கடனை திருப்பி அடிக்கணும். வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும் கடன் அடைக்கிறது துப்பு இல்லை. ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறியா? 4 லட்சம் கோடி மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குது வினோத் சொல்லுங்கள். ஒரு மாவட்டத்துக்கு 500 கோடின்னு ஒதுக்குங்க. ஒரு 500 கோடி 1000 கோடி 1 லட்சம். 2 மாவட்டத்துக்கு 1 லட்சம்னு வச்சுங்க. 4 கோடி இப்படி ஒரு 250 கோடி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குற மாதிரி நீங்கள் ஸ்கீமை கொண்டு வந்து அந்த வேலைவாய்ப்பு மூலமாக பல ஆயிரம் இளைஞர்கள் கொண்டு வந்தால் குடும்பம் பழைக்கும். உங்களுக்கு தொழில் விருத்திக்கு ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கலாம், வட்டியும் கட்டலாம். ஆனால் ஒன்று ரோட்டை மட்டும் போட்டேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிற, கட்டணம் மட்டும் கட்டணும்னு சொல்லிங்கிற, கட்டிக்கிட்டே இருக்கிற, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது எப்படி சரியாகும்? நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். வருமானம் நீ கடன் வாங்கிட்டீங்க வினோத். ஏகலைன்னு கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கின நானும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை தொடங்கி காசு எடுத்தால் தானே நான் கடன் அடைக்க முடியும், வட்டி கட்ட முடியும். அதுக்கு பதிலாக நான் ஊதாரித்தனமாக பண்ணிட்டு சுற்றிங்கிறேன்.
வெறும் ஊதாரி செலவு தான். வருமானத்துக்கான வழியே இல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிறேன் சீரமைப்புன்ற பேரில். கடனை எப்படி நான் கட்டுவேன்? வீடு ஜப்திக்கு வருமா இல்லையா? தமிழ்நாடு நாளைக்கு ஏலத்துக்கு வருமா வராதா? 4 லட்சம் கோடி நீ கடன் வாங்கிக்கிறேன். இந்த நடப்பாண்டில் 1 லட்சம் கோடி வேறு கடன் வாங்குறதா பேச்சு. அப்போ இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும். வரீங்க எல்லாம் கரெக்டு, இந்த 4 லட்சம் கோடிக்கு என்ன கணக்கு சொல்லுங்கள் முதலமைச்சர் அப்படின்னு கேட்கணும். என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சதா, இல்லை காசு வாங்காமல் வேலை கொடுத்துருக்கீங்களா, என் குடும்பத்துக்கு நிரந்தர வருமானம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணியிருக்கீங்களா, மாவட்டத்துக்கு எதனா ஒரு தொழிற்சாலை மாதிரி கொண்டு வந்து செய்திருக்கீங்களா? எதுவுமே இல்லாமல் நான் 1000 ரூபா கொடுத்தேன் 1000 இதை தவிர வேறு என்ன ஒரு வார்த்தை இருக்குதா உங்களுக்கு? நீங்களாம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆட்சி பண்ணிட்டீங்க. 1000 ரூபா கொடுத்த சாதனையை சொல்லி தானே ஓட்டுக்கு போக முடியுது, வேறு என்ன போக முடியுதா? மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். யார் வீட்டு காசு 1000 ரூபா கொண்டு வந்துட்டு நீ வேலைக்கு வர வா, பதில் சொல்லு. என் வீட்டு பணத்தை எவ்வளோ எடுத்துக்கிது கேட்குற ஒரு இடம் பொது வெளியில் கட்டாயம் ஒரு நாளைக்கு இந்த தேர்தலுக்குள்ளே எங்கே ஒரு இடத்துல நடக்கும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த நேர்கால இறுதியான கேள்வி, தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் போயிருக்கு. அதில் மிக முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய விவாதமாகி அது அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்குறோம். கோவிலுடைய காசை எடுத்து கல்லூரி நீங்கள் ஏன் கட்டுறீங்க, அது அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது தானே, நீங்கள் ஏன் கட்டுறீங்க அப்படின்ட்டு அவர் எழுப்பிய கேள்வி தான் ஒரு இதாக இருக்குது. ப்ளஸ் அதுக்கு அடிப்படையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2021 தொடரப்பட்ட அந்த வழக்கும் அடிப்படையாக சொல்லப்படுது. இப்போ இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அதில் ஒரு கல்லூரி உங்களுடைய தொகுதியிலையும் இருக்குது, கொளத்தூரில் ஒரு முதலமைச்சர் தொகுதி அதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கேயும் போராட்டம் நடந்திருக்கு. இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? சரி, அதுக்கு போராட்டம் நடக்குது. இப்போ 4 லட்ச ரூபாய் என் பணத்தை என் பேரில் கடன் வாங்கினதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் போராட்டம் நடக்க மாட்டேங்குது? அதுக்கு மட்டும் உடனே போராட்டம் வந்துடுறாங்களே மக்கள். அது எப்படி வந்துடுறாங்க? சூழ்ச்சி என்ன? நீங்கள் போராட சொல்கிறீங்க, போராடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னு சொல்லு, நான் வேணா சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் போராடுறது உங்களுக்கு எதிராக எல்லாம் போராடிட்டு இருக்கணும். எடப்பாடி என்ன சொல்ல வராரு? என்னுடைய ஆட்சி காலத்தில் 63 கல்லூரிகள் அரசு இதில் நாங்கள் தொடங்கி வச்சுட்டு வந்தோம். வந்த 4 வருஷத்தில் நீ அறிவிச்சிருக்கிற ஒழிய ஆக்கப்பூர்வமான கட்டமைப்பு அந்த இது இல்லை. இது இல்லாமல் நீ இந்த அறநிலையத்துறை பணத்தை எடுத்து வச்சு பண்ணுற. அதுக்கு திரும்ப விளக்கமும் சொல்லிட்டார். இந்த அறநிலையத்துறை பணத்தை எடுத்து எப்படி நீங்கள் கல்லூரி கட்டலான்னு கேட்டார்ல, இதை வச்சு உடனே பொங்கல் வச்சுட்டாங்க. ஒரு பொங்கல் வச்சு போராட்டம் பண்ணி இது எப்படி கேட்கலாம், படிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறாரு, மக்கள் படிக்கக்கூடாதான்னு உடனே வசனம் பேச ஆரம்பிச்சாங்க. அவர் சங்கி ஆர்எஸ்எஸ் அந்த கேள்வி தான் கேட்குது, படிக்கக்கூடாதுன்னு. இன்னும் எத்தனை காலம்டா நீங்கள் இதே கதையை பேசிகிட்டு இருப்பீங்க? ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல சமூக சேவை அமைப்பு, அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இயங்கக்கூடியதுன்னு கருணாநிதி முரசொலில் பக்கம் பக்கமாக எழுதி பேசி கூட்டணியும் வச்சு நல்லா அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க, நல்லா சாப்பிட்டீங்க. கரெக்டாக ஆளை முகமே அப்போ பார்த்தா நல்லா செழிப்பாக இருந்துச்சு, சாப்பிட்டு வந்தீங்க. அப்போ இன்னும் ஆர்எஸ்எஸ் பேரை சொல்லிட்டு ஏமாத்துறீங்களே ஊரை. என்ன ஆர்எஸ்எஸ் கூட நீங்கள் கூட்டணி வைக்கலையா? ஆர்எஸ்எஸ் தோளில் கை போட்டு நீங்கள் ஊர் முழுக்க சுற்றலையா? இந்துத்துவா தானே ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா தானே பாஜக. நல்லா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு இந்த கதை உருட்டுறீங்க? அது படிக்க வேணான்னு சொல்லிடுச்சா? படிக்க வேணான்னு சொல்லியிருந்தோம். அவன் பேரை எப்படி தயாநிதி மாறன் எம்பி ஆனான்? ஹிந்தி மட்டும் ஹிந்தி தெரியும் என் பேரனுக்கு, அதனால் மந்திரி ஆனா. அந்த ஒரு தகுதியை வச்சு தானே நீ அன்றைக்கி மந்திரி பதவி கொடுத்துன்னு பேட்டி கொடுத்தீங்க. படிக்க வச்சதால் தானே நீங்கள் இவ்வளோ பேரும் போனீங்க. படிக்காமல் யார் தடுத்தாங்க? ஆர்எஸ்எஸ் படிக்காமல் தடுக்கிறது அதே புத்தியை தான் இவர் எடப்பாடி. உடனே கம்பேரிசன், இவங்க ஏதோ யோக்கியர்கள் மாதிரி. எல்லா சீர்கேட்டுக்கும் தொடக்க புள்ளி யாருன்னு பார்த்தா திமுக தான் இருக்கும். திமுக தான் செத்துப்போன காங்கிரஸ் தோல் மேலே தூக்கின்னு வந்தது தான் ஊழலை மறைக்க. அதே திமுக தான் திரும்பவும் தான் பழைக்கணுன்றதுக்காக பாஜகவை தோலில் தூக்கின்னு சுமந்து மந்திரி பதவி வரைக்கும் கொடுத்து சட்டமன்றம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது தம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு. இந்த அங்கே இருக்குது வான்னு தோலில் கை போட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் கூட்டின்னு போனதே திமுக தான். இது நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க? அவர் சொன்னதே தெளிவாக சொல்கிறாரு. இந்த அறநிலைத்துறை அதுக்குன்னு தனியாக இருக்குது. அந்த துறை பணத்தை எடுத்து நீங்கள் ஏன் கல்லூரி கட்டுவோம்? அரசு நிதி என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்குறாரு. அதை சொல்லு கணக்குவோம். அரசுக்கிட்ட எங்கே ஃபைனல்? அரசுக்கிட்ட தான் நிதி இல்லை. நிதி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் கட்டிட்டு திரியிறீங்க? நிதி இல்லைன்னா 4 லட்சம் கோடி கடன் வாங்குறது எங்கே போச்சு? என்கிட்ட பணம் இருப்பு இல்லை, என்கிட்ட பணம் வீட்டில் இல்லை, கடன் வாங்குறேன் கரெக்ட் இல்லை, கடன் வாங்கின பணம் பாக்கெட்டில் இருக்கணும்ல, எங்கே போச்சு? கடன் வாங்கி நீ என்ன பண்ணியிருக்கிற? கல்லூரி கட்டுறதுக்கு செலவு பண்ணலை, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு திருப்பி கொடுக்கல காசு. இன்னும் மற்ற புது 3 லட்சம் 4 லட்சம் மொத்தமும் 500 வெறும் 50,000 தான் போட்டிருக்கிறீங்க சின்னதாக. அதுவும் எல்லாமே மீதி 3 லட்சம் காலி பணியிடங்கள் ஏன் நிரப்பலை? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி முடிச்சிருக்கிறேன், லட்சம் கோடியில். அதுவும் அப்போ இதெல்லாம் சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா? எங்கே போச்சு அந்த பணம் எனக்கு சொல்லுங்கள். போன முறையில் ப்ராஜெக்ட் ஏதோ 4,600 கோடியா சென்னை ப்ராஜெக்ட். அது என்ன ப்ராஜெக்ட்டு? சென்னை மெட்ரோ. ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காத ப்ராஜெக்ட் என்ன சொன்னாங்க? ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டியாக இருக்குது. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? தோண்டாத இடம் ஒரு இடம் என்ன இருக்குதா சொல்லுங்கள்?
கேவலமாக வச்சுங்கிறது. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷ வரலாற்றில் இந்த 21லேருந்து இப்போ பார்க்குற மாதிரி கேவலமாக எங்கேயும் பார்க்கவே இல்லை ரோடுகளை. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் எனக்கு இருந்துச்சு. என்ன அது மட்டும் சரின்னு சொன்னால், ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் முதலமைச்சரையோ இல்லைனாக்கா உதயநிதியோ ஏன் டூ வீலரில் உட்காந்து நான் எந்தெந்த ரோடுக்கெலாம் போகிறேன்னா அந்த ரோட்டில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து விட்டுட்டுனா எனக்கு அது பிறகு செத்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரு ஆசை, கோடியெல்லாம் பணம் கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஆசைங்க, பல லட்சம் கோடியா இல்லை வேறு எதனா ஆசையான்னு கேட்டால் எனக்கு கோடியெல்லாம் வேணாம், நான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருந்துக்கிறேன். ஒரே ஒரு ஆசை, உதயநிதியோ அல்லது ஐயா ஸ்டாலினோ என் பைக்கில் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் போகிற ரோட்டில் சுற்றணும் டெய்லியும். 2 நாளைக்கு சுற்றிட்டு வந்து பிறகு நீ உசுரோடு இருந்தால் பொழைச்சி ஆட்சியில் உட்காந்துக்கோ, அது பிறகு உன் இஷ்டம்னு சொல்லிவிடுவேன் நான். புரியுதில்ல உங்களுக்கு? எவ்வளோ மோசமாக வச்சுக்கிட்டு இருக்கிற ரோட்டை வச்சுட்டு வாங்கின பணம் நிதி இல்லைன்னா எப்படி நிதி இருக்கணும்? எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? முதல்ல எப்படி நிதி இல்லைன்னு சொல்லுவீங்க? நீ இப்போ கேட்ட கல்லூரி கட்டணம் நிதி இல்லை, ஏன் இல்லாமல் போச்சு? 2021 உன்னுடைய ஆட்சி எந்த நிர்வாகத்தில் இருக்கு, நீ ஒத்துக்கிட்டியா இல்லையா? அப்போ அதை தான் அவர் கேட்குறாரு. நீ இதில் நிதி இல்லைன்னு, உங்ககிட்ட நிதி இல்லை, கோயிலுக்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து நீ கல்லூரி கட்டுறேன்னா அப்புறம் வாங்கின காசெல்லாம் என்னாச்சு? அதான் கேள்வி கேட்குறோம்ல. பதில் சரியாக வரணும். பித்தலாட்டுத்தனமாக உடனே இந்துத்துவா சாயலாம் போசக்கூடாது. இந்துத்துவாவில் நீங்களும் அதிமுகவும் ஒரே குட்டியில் ஒன்றா மட்டை, நீங்களும் ஒன்றா போய் ஒன்றுக்கு ஒன்றா சாப்பிட்டு வந்துருக்கிறீங்க, அவங்களும் ஒன்றா போய் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. அது ஒன்றும் விஷயம் இல்லை. அவங்க மந்திரி பதவியில் ஒன்றும் நேரடியாக பங்கெடுத்துக்கல. நீங்களாச்சும் பங்கெடுத்துக்கிட்டு சொகுசாக எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் செய்துட்டு உங்கள் நிறுவனம் சார்ந்த தொழில் சார்ந்த நிறுவனத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு வந்துட்டீங்க. எடப்பாடி அவருக்கு ஒன்றும் தெரியல, கிராமத்துலேருந்து வந்த மனுஷன் மாதிரியே வந்துங்கிறார். அவர் வந்து ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்திருந்தார். பட்டுன்னு கூட்டணி மந்திரி சபை எங்களுக்கு 4 மந்திரி பதவி கொடுன்னு கேட்டு வாங்கினாரா? அவருக்கு தயநிதி மாதிரி கனிமொழி மாதிரி யாரும் சுற்றி இல்லை, அதனால் அவர் விட்டுட்டார் போல இருக்கு. அந்த தேவை இருந்திருந்தாருனாக்கா எல்லாம் எனக்கு ஒரு 5 மந்திரி பதவி கொடுங்கன்னு கேட்டு கடந்தவர் ஒன்றா தானே இருந்தாங்க பாஜக கூட. இப்போவும் ஒன்றா தான் இருக்காங்கல்ல, வாங்கியிருக்கலாம்ல, இன்னும் கூட கேட்கல. ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கூட்டணி வைக்கும்போதே வந்து ஒரு மந்திரி பதவின்னு டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவில் வந்து அதிமுகவும் திமுக, இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை விட திமுக இந்த நிமிடம் வரை இந்துத்துவா பாஜகவோடு கைகோத்து உறவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். நீங்கள் பாஜகவினுடைய மக்களுக்கு விரோதமான எந்த ஸ்கீமாவது வலுவாக ஏற்றிருக்கீங்களா? ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மொட்டை அடிச்சு பேசுகிறாரில்ல நிறைய தோழர்கள், திமுக உடன்பிறப்புகள், அந்த திணையில் உட்காந்துங்கிற ஒட்டி திணை கோஷ்டிகள்லாம் பேசுகிறீங்களா? பாஜகவினுடைய மத்திய அரசுக்கு எதிரான எந்த திட்டத்தையாவது இங்கே ஏற்றுக்கு. இந்த நீட்டு மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீட்டு இவங்களும் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, உச்சநீதிமன்றத்திலே முடிஞ்ச விஷயம். ஒன்றும் இல்லை, நீ ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு வரல, உன் கூட தானே இருக்குது காங்கிரஸ் கூட்டணியில். காங்கிரஸில் இருக்கிற சிதம்பரத்தை கூப்பிட்டு, எப்போ அந்த நீட்டு விஷயம் என்னன்னு உங்கள் மனைவிக்கு தான் தெரியும், ஏற்கனவே ஒன்று சொன்னாங்க, உச்சநீதிமன்றத்தில் எல்லாம் ஃபைனல் ஆனவுடனே வெளியில் வந்து ஒரு பைட்டு விட்டாங்க. என்ன கதை நாங்கள் கேட்டுட்டாவது நீ பேசியிருக்கணுமா இல்லையா? உங்களை போன்ற ஒரு துரோகி இருக்கலாம் அந்த இளைய தலைமுறை நீங்கள் ஏமாற்றிட்டு, நீட்டு பேரை சொல்லி ஏமாற்றிட்டு, அங்கிட்டு இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் 2 கட்டானா வச்சுட்டு இருக்கிறீங்க. நீட்டு வேணுமா வேணாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அதுக்கு நிகராக எல்லா மாவட்டத்திலையும் வந்து நீட்டுக்கான எங்கெங்கெல்லாம் ஒரு கேபிட்டல் இருக்குதோ அங்கெல்லாம் நீட்டுக்கான ஒரு கோச்சிங் அரசு செலவில் நேர்த்தியாக நேரம் நீ வச்சு முடிச்சிருக்கணுமா இல்லையா? உன் கூட இருக்கிற உன்னுடைய கட்சி சார்ந்த பினாமிலாம் வச்சு ஆரம்பித்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். ஏன் அரசு வைக்கக்கூடாது? என்கிட்ட காசு இல்லை, லட்சத்தை கட்டி நான் சேர்க்க முடியாது, அரசு இதில் நீலாம் வைக்கணும் நீட்டுக்கு கோச்சு. நீட்டு எதுக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு கோச்சு எவனும் ப்ரைவேட்டில் வைக்கவே கூடாதுன்னு ஏற்றுருக்கணுமா இல்லையா? அப்போ அங்கே இருக்கப்பட்டவங்களாம் போய் வாங்கி படிச்சுட்டு மேலே போயிட்டுருக்கலாம், இல்லாதவங்க மட்டும் அவங்களோட பேச்சு நம்பிட்டு நடத்துள்ள நிற்கணுமான்ற கேள்விக்கு நீ வச்சுட்டீங்கல்ல, ஸ்டாலின் ஐயா வச்சுட்டார்ல, ஏன் அதை நீங்கள் இன்ன வரைக்கும் உடைக்கலை? இருந்திருக்கணும் இல்லை? எதையுமே செய்யாமல் 2 கட்டான வச்சுக்கிட்டு நீட்டு இன்னும் அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது எதிர்க்கிறீங்களா சொல்லுங்கள்? ஒரு பக்கம் எதிர்க்கிறீங்களே, ஒரு பக்கம் ரெய்டு வந்தால் அடுத்த நாளே போகிறீங்க. அன்றைக்கி தான் மக்களோட திட்டங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது, நைட்டெல்லாம் கனவுல ரீலீலாக ஓடுது, இந்த பட்ஜெட் வரல, அந்த பட்ஜெட் வரல, இந்த ரோடு சரியில்லை, இதெல்லாம் போய் பிரதமர்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு காலையில் எழுந்துச்சி ஓடிடுறீங்கள ரெய்டு வந்த உடனே. மற்ற நேரத்தில் வரமாட்டேங்குது, அது ஏன்? அது உங்களுக்கு வேண்டப்பட்டப்பெல்லாம் கூட்டு வந்து விழா நடத்தினிருந்தீங்களா? அன்றைக்கி வந்து சார் இந்த மாதிரிலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்களா? கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? தேர்தல் நெருங்குறப்போ மட்டும் நீங்கள் ஏதோ பெரிய எதிர்க்கிற வில்லாதி வீர சூராதி சூரன் மாதிரி காட்டுறீங்க பாஜகவுக்கு எதிராக. பாஜக வந்துட்டு பதுங்கிக்கிட்டு பின்வாசல் வழியாக பேரம் பேசிட்டு இருக்கிற கூட்டம் நீங்கள் எந்த காலத்தில் நீங்கள் ஏற்று போராடிட்டுக்கிறீங்க சொல்லு? உங்கள் மேலே வந்த அத்தனை ரெய்டு அவ்வளோ விஷயம் என்ன ஆச்சு கணக்கு சொல்லுங்கள். அதை பாஜக தான் கேட்கணும், இந்த இடத்துல பாஜக தான் சொல்லணும். இல்லைன்னா நீ மக்களை ஏமாற்றிட்டு இருக்குது பாஜகன்னு அர்த்தம். திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு மக்கள்கிட்ட ஒரு மாய காய்ச்சிட்டு மறைமுகமாக கூட்டணி நீங்கள் கை கோத்துக்கிட்டு இருக்கிறீங்க, பேருக்கு அதிமுகன்னு வச்சுக்கிட்டு. திமுகவே ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் பாடுபடுறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை போல ஒரு மோசமான அடிமை நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. அவனை கூட சமயத்தில் ஏற்று வந்துடுவான் வெளியில். இவன் வந்து நம்ம குடிமை கையில் நிறைய மாட்டிக்கிச்சு, சொல்கிற ஸ்கீமெல்லாம் செய்து முடிச்சு கொடுக்குறதுக்கு திமுக விட்ட ஒரு வழியில் நம்ம நேரடியாக பாஜக ஆட்சிக்கு வந்து இங்கே செய்தோம்னா
எடுபடாது, மக்கள் நம்மளை விரட்டிடுவாங்க, இவரை போல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும்னு ஸ்டாலின் கும்பல் நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. மறைமுகமாக வெற்றி பெறதுக்கான வேலை செய்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா நீங்கள் அடித்த ரெய்டுக்கெலாம் நேரம் என்ன பதில் வந்திருக்கணும் இல்லை? இவரை சொல்கிறாரு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு இதெல்லாம் ஏமாத்து வேலை. எடப்பாடி சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, பணம் நிதி இல்லை உங்கள்கிட்ட அப்படின்றத ஒத்துக்கும். அப்போ வாங்கின காசு எங்கன்னு சொல்லு. அதுதான் அவர் கேட்குற நோக்கமாக தான். உடனே இந்த அறநிலையத்துறை பண்ணி எப்படி கல்லூரி கட்டலாம், ஐயோ நாங்கள் கல்லூரி கட்டுறோம்னு நினைக்கிறோம், ஒரு பாரு காலவாரி விடுறாரு, மக்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு லூசுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீமான் மாடு மேய்க்க சொல்கிறாரு, நாங்களாம் டாக்டர் ஆகணும், நீ வேணால் போய் மாடு மேய்ச்சிக்கோ. எப்படி இருக்கு பாரு அங்கே அறிவு. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்னன்றது கூட அடிப்படை அறிவு எவரும் ஒருத்தவங்களும் படின்னு சொன்னார் பெரியார், ஒருத்தவங்களும் படிக்காமல் உட்காந்துக்கிறார் அண்ணா வரைக்கும். மாட்டிலிருந்து மட்டும் 1,50,000 கோடிக்கு மேலே ஆண்டுக்கு வருமானம் வருதுன்றார். பிரதமர் ஏற்கனவே சொல்லிட்டார், மாட்டுக்கழுவி ஏற்றுமதியில் எங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி வந்துக்கிட்டு இருக்குன்றார். பால் பொருள் ஏற்றுமதியில் எவ்வளவு கோடிகளை கொண்டு வரலான்னு ப்ராஜெக்ட் இருக்குது. டென்மார்க் ஒரு நாடு, வெறும் மாடுகள் மட்டுமே தான் இருக்குது அந்த நாடுகளில், முன்னணி நாடானிக்கு இருக்குது பால் பொருள் ஏற்றுமதி. அவ்வளவு அந்த விட கூடுதலாக நம்மக்கிட்ட இருக்குது, இவ்வளவும் பண்ண முடியும்னு ஒரு ப்ராஜெக்ட். எங்களெல்லாம் மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க நீ. அதில் ஒரு 1.5 லட்சம் கோடி வந்துச்சுனாக்கா அந்த மக்கள் தான் பரவலாக பலனடைவார்கள். மாடு ஆடுலாம் வச்சுக்கிறாங்களா வந்துடக்கூடாது. எனக்கு என் சாராய கம்பெனி வச்சுக்கிற முதலாளி இருந்தாலும் தான் எனக்கு பணம் வரும். அதனால் நாங்கள் சாராயத்துலேருந்து வர 50,000 கோடி மட்டும் எடுத்துக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு 150-200 குடும்பம் தாலி எடுத்துக்கிறோம். என்ன குடிச்சு செத்து போவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா வருஷத்துக்கு நாங்கள் கொடுத்துப்போம் மாதத்துக்கு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி 1,50,000 கோடி நாட்டுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அதில் இன்னொரு பகுதி அப்படியே நேரம் அந்த அவ்வளோ பேருக்கும் பலனடைவாங்கல்ல கூட்டாக. அப்படிலாம் வந்துடக்கூடாது. இவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட அது எந்த சமூகம், தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு எவனாக இருந்தாலும் என்கிட்ட கையேந்தி பிச்சை ஏந்தி நிற்கணும் 1000 ரூபாய்க்கு. இப்படிலாம் அவன் தன்னிச்சையாக செழுமையாக இருக்கும்போது நாங்கள் விட்டுற மாட்டோம். அதான் எங்கள் திராவிடம். இதுதானே உங்கள் புத்தி. இது விளங்காது. இது நீ வேணால் பார்த்துட்டு மக்கள்கிட்ட இப்போ போகிறாரில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயம் கேள்வி கேட்பாங்க. இருங்க மிஸ்டர் ஸ்டாலின், இந்த 4 லட்சம் கோடிக்கு பதில் சொல்லு, இந்த ஸ்கீம் என்னாச்சு, இந்த 1000 ரூபாய் கதையை விட்டுருங்க, அதை விட பல ஆயிரம் மாதத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம், என் குடும்பத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்தது சொல்லிக்கிட்டே வராதிங்க சும்மா, இதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயம் கேட்பாங்க. பொன்முடிக்கு நடந்தது பல அமைச்சர்களுக்கு போகிற போக்கில் நடக்கலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், உறுதியாக நான் சொல்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்ஸ்.